என்னடான்றாரு. என்னங்க இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சரி, சட்டியை தடுறதுக்கு ஏன் என்னோட பீரோவில் என்னோட சேரீலாம் எடுத்து களைச்சி போட்டு தேடிட்டு இருக்கீங்க? எப்படிங்க உங்கள் சட்டி எப்படிங்க இந்த பீரோவில் வரும்? இது ஃபுல்லாக என்னோட சேரீன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ இதில் மட்டும் தானே உங்களோடது இருக்குது. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இப்போ வேலை கெட்டு நான் வந்து துவைச்சி போட்டு எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜட்டியை காணான்னு இப்படி அலும்பு பண்ணிகிட்டு இருக்கீங்களேங்க. தம்பி, அப்பாவோட சட்டி எங்கடா வச்சுருக்காரு? இப்போ பாருங்கள் தம்பி 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வரானா இல்லையான்னு பாருங்கள். தம்பி, அப்பாவோட சட்டி எங்கே வச்சுருக்காரு? தேடி எடுத்து கொடுறா டக்குன்னு. வச்சுருக்கிறது ஒரு சட்டி, இதுக்கு 1000 துணி எடுத்து போட்டு அவ்வளோ அளப்பரியா பண்ணிட்டு திரியிறது. 6 வருஷமாக பத்திரமா வச்சுருக்கேன். அதான் தெரியுமே எனக்கு. ஒரே ஒரு சட்டியை மட்டும்தான் வச்சுருப்பீங்க, ஒரே ஒரு சட்டையை மட்டும்தான் வாங்கி வச்சுருப்பீங்க. அதுக்கு மேலே எடுத்தால் என்னமோ வந்து வைங்களேன், உங்களுக்கு வந்து வைங்களேன் பெரிய ஹிஸ்ட்ரியை பேசுகிறது. சட்டியை முதல்ல எல்லாத்தையும் துணியெல்லாம் எனக்கு எடுத்து மடிச்சு வைங்க. தம்பிங்க ஆடா, அப்பாவோட சட்டி எங்கடா இருக்குது? எடுத்து தேடுறேன். சட்டியை காணா, அதை காணா, இதை காணான்ட்டு கண்ணா சட்டியை தேடி எடுத்து கொடுறா. எங்கேயாவது ஹேங்கரில் எங்கேயாவது மாட்டி இருக்கும் அப்படி இப்படின்னு உங்களுக்கு தேடுறதில்ல. அதை விட்டு வந்து சட்டியை காணான்னு புடவைங்கலேருந்து எல்லாத்தையும் எடுத்து களைச்சி போட்டு தேடிட்டு இருக்கிறது. இந்த பாருங்க, இங்கே பாருங்க, இதுக்கு பேர் என்ன? இந்தாங்க உங்கள் அருமை சட்டி, இந்தாங்க. இந்த பாருங்க, இந்த சட்டியை வச்சுக்கிட்டு இப்படி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நிம்மதியாக இருக்க விட்றீங்களா? ரெஸ்ட் எடுக்க விட்றீங்களா? இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் உசுன்னு உட்காந்தேன். அதுக்குள்ளே மறுபடியும் எல்லா துணியும் எடுத்து களைச்சி போட்டு இப்படி அண்மையாக பண்ணிட்டு தெரியுறீங்க. அதை என்னமோ இன்றைக்கி என்னமோ பரவாயில்ல, எல்லாம் பாயெல்லாம் விரிச்சு போட்டு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா அப்படியே பெப்பரை பேன் எல்லாத்தையும் எடுத்து விரிச்சு போட்டு அப்படியே இங்கே என்ன கிடந்தாலும் சரி, வீட்டுக்கிட்ட கூட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுல எடுத்து அப்படியே போட்டு கீழே போட்டு பரட்டி வைக்கிறது. எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் மடித்து வைக்கல. அந்தந்த துணி அந்தந்த இடத்துல இருக்கணும். சட்டியை காணான்னு இவ்வளோ அலும்பு பண்ணிட்டு உட்காந்துருக்காரு.